إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. அன்பிக்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் வலியார்களே, ஹதீஸ் கலை கற்கை நெறியின் இறுதி வகுப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறுதி வகுப்பிலே நாங்கள் முக்கியமான 2 விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேச இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நேரம் போதாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மேலதிகமாக ஒரு வகுப்பிலே நாங்கள் அந்த விடயத்தை பேசலாம். முதலாவது விடயம் என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று தீர்மானிப்பதற்கான வழிமுறைகள் என்ன, அது அந்த வழிமுறைகள் உருவாக்கப்பட்ட அந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன, அதிலே உள்ள நியாயங்கள் என்ன, அந்த விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது ஒரு நாளும் நபி அவர்கள் சொல்லாத ஒன்று சொன்னதாகவோ சொல்லாத ஒன்று சொன்னதாகவோ இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை. சொன்ன ஒன்று சொல்லாதது என்பதற்கோ அல்லது சொல்லாத ஒன்றை சொன்னதாகவோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அந்த சந்தர்ப்பம் ஏற்படாதவாறுதான் இந்த விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சொன்னவற்றை நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது, அதே போல சொல்லாதவற்றை சொன்னதாகவும் நம்பிவிடக்கூடாது. இந்த 2 தவறான நம்பிக்கைகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பதற்கான விதிமுறைகளாக அது இருக்கின்றன. உண்மையிலே அது நடைமுறை சாத்தியமான அறிவுபூர்வமான ஒரு விதிமுறைகள் என்பதை நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இன்று சுன்னாவுக்கு எதிராக பல்வேறு விதமான சந்தேகங்கள், ஐயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. சுன்னாவை நோக்கி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. அதிலே முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், ஹதீஸ்களை நம்ப முடியாது. காரணம், அவை அது குர்ஆனை போன்று ஆரம்ப காலத்திலே தொகுக்கப்படவில்லை. மாற்றமாக அது பிற்காலத்திலே 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே அல்லது 1ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே தான் சுன்னா ஒன்று திரட்டப்பட்டது எழுத்து வடிவிலே. எனவே அதற்கு முன்னால் நீண்ட காலமாக 100 வருடங்களாக சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னாக்கள் பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து, எனவே சுன்னாவை நாங்கள் நம்ப முடியாது, ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, குர்ஆனுடன் மாத்திரம் நாங்கள் சுருக்கிக் கொள்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த குற்றச்சாட்டு என்பது, அதாவது ஹதீஸில் எழுதப்படவில்லை எனவே நாங்கள் நம்ப முடியாது, அதற்கு உத்தரவாதம் இல்லை என்ற இந்த வாதம் என்பது தற்காலத்திலே சில இஸ்லாமிய பேர்தாங்கிகளால் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. மாற்றமாக முஸ்லிம் அல்லாத கிழக்கத்திய ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் இவர்களுடைய பெரிய கண்டுபிடிப்பு ஒன்றும் கிடையாது. சிலர் என்னமோ பெரிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடித்து விட்டது போல சொல்லித் தெரிவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல முக்கியமான 4 பிரச்சனைகள் இவர்களிடத்திலே இருப்பதன் காரணமாகத்தான் இந்த முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். அதாவது ஹதீஸ் பிற்காலத்திலே தொகுக்கப்பட்டது என்பதனால் அதை நாங்கள் நம்பகத்தன்மையற்றது, ஹதீஸ் நம்பகத்தன்மையற்றது என்பதற்கான காரணம் என்ன, அது தொகுக்கப்படுவதே தாமதமாகியது என்பதாகும். இதில் இவர்களுடைய பிரச்சனை முக்கியமான 4 பிரச்சனைகள் இருக்கின்றன. முதலாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு விடயத்தை நம்ப வேண்டும் என்றால் அது கட்டாயம் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் நம்ப முடியும்
எழுதப்படாத எதையும் நாங்கள் நம்ப முடியாது. ஒரு விடயத்தை ஆவணப்படுத்துவதற்கு நம்புவதற்கு எழுத்தை தவிர பதிவதை தவிர வேறு பல்வேறு வழிமுறைகளும் இருக்கின்றன என்பதை இவர்கள் கவனத்தில் கொள்வதில்லை. இது முதலாவது அவர்களுடைய பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால், முதல் 2 நூற்றாண்டுகளிலும் சுன்னா எப்படி பாதுகாக்கப்பட்டது, சுன்னாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், அதனை அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள் என்பதை அறியாமை. மூன்றாவது விடயம் என்னவென்றால், ஆரம்ப காலத்திலே ஹதீசுகள் எழுதப்பட்டு வந்தன என்பதை அறியாமை. ஹதீசுகள் ஆரம்ப கட்டத்தில் நபிகளுடைய காலத்திலே இருந்து கூட எழுதப்பட்டு வந்தன என்பதை அறியாமைதான் இந்த இவருடைய கருத்துக்கான காரணம். அடுத்ததாக 2ஆம் 3ஆம் நூற்றாண்டிலே வந்த முக்கியமான நூட்கள், தொகுக்கப்பட்ட முக்கியமான நூட்கள், ஹதீஸ் நூட்கள், புகாரி, முஸ்லிம் போன்ற, முவத்தா, முஸ்னத் அஹ்மத், இது போன்ற இந்த நூட்கள் தொகுக்கப்பட்ட அந்த முறையை தெரியாமை, அதை பற்றி ஒரு தவறான ஒரு கற்பனை தான் இவர்களை இப்படியான ஒரு முடிவுக்கு இட்டுச் சென்றது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஹதீஸ்களை இமாம் புகாரி, முஸ்லிம் அல்லது அவர்களுக்கு முன்னால் அவருடைய சில ஆசிரியர்கள் தொகுப்பதற்கு முன்னால் ஹதீஸுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கவில்லை. திடீரென்று இவர்கள் தோன்றி ஹதீஸ்களை தொகுக்க ஆரம்பித்ததன் பின்னால் தான் இஸ்லாமிய சமுதாயம் இந்த ஹதீஸ்களை பற்றி அவர்களுக்கு தெரிய வந்தது என்பது போன்ற ஒரு சிந்தனையிலே சிலர் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். எனவே இது தவறான ஒரு கருத்து என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நாங்கள் எவ்வாறு இந்த குற்றச்சாட்டை, இந்த சந்தேகத்தை நாங்கள் முறியடிப்பது என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எவ்வாறு இந்த சுன்னாவை ஆவணப்படுத்தப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அதே போல எவ்வாறு இந்த ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஹதீஸ்களை கற்றுக்கொள்வதிலும் அதனை ஒப்புவிப்பதிலும் என்ன விதங்களை கடைபிடித்தார்கள், என்ன முறைகளை கடைபிடித்தார்கள் என்பதை தெளிவாக நாங்கள் புரிய வேண்டும். ஹதீஸ்களை அறிஞர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆரம்ப கட்டத்திலே எவ்வாறு சுன்னா பாதுகாக்கப்பட்டது என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டால் இதற்கான பதில்களை நாங்கள் இலகுவாக கொடுக்க முடியும். இந்த சந்தேகம் பதில் கொடுக்க முடியும், அல்லது இந்த சந்தேகம் உள்ளவர்களுடைய சந்தேகம் தீர்ந்துவிடும். அப்ப 2 முக்கியமான விடயங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது, ஆரம்ப காலத்திலே இருந்தே ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். இரண்டாவது, ஹதீஸ்களை தரம் பிரிப்பதற்காக அறிஞர்கள் கையாண்ட விதிமுறைகள் அது சரியானவைதான் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். இந்த 2 விடயங்களை செய்தால் இவருடைய இந்த குற்றச்சாட்டு இல்லாமல் சென்றுவிடும், இவருடைய இந்த சந்தேகத்துக்கு பதில் கிடைத்து வரும். அதனுடைய 2வது பகுதியைத்தான் நாங்கள் 7 வகுப்புகளிலே நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். இந்த பகுதி ஹதீஸ்களை தரம் பிரிப்பதிலே அறிஞர்கள் கையாண்ட விதிமுறைகள் சரியானவை, நியாயமானவை, அறிவுபூர்வமானவை, நடைமுறை சாத்தியமானவை என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன? பிற்காலத்திலே வந்த அறிஞர்கள் தான் திடீரென்று இந்த ஹதீஸ்களை தொகுத்தெடுத்து மக்களுக்கு வழங்கினார்கள். அதற்கு பின்னால் தான் மக்களுக்கு இந்த ஹதீஸ் என்றால் என்னவென்று தெரிய வந்தது என்பது போன்ற ஒரு கருத்தை இவர்கள் சொல்ல வருகிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் பதிலளிப்பதற்காக இல்லை, நபியருடைய காலத்திலிருந்து, அவருக்கு நபியர் மரணித்த காலத்திலே இருந்தே இந்த சுன்னாவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை இஸ்லாமிய சமுதாயம் வழங்கி வந்திருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். முதலாவதாக, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நாங்கள் இந்த சுன்னாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நாங்கள் பார்த்தால், ஏற்கனவே நாங்கள் படித்த விடயம்தான், என் மீது பொய் சொல்லவர் நரகிலே தனக்கு ஒரு இருப்பிடத்தை எடுத்துக் கொள்ளட்டும், ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்பதாக சொன்னார்கள். அதே போல என் மீது நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம், யார் என் மீது பொய் சொன்னாரோ அவர்
நரகத்தில் நுழையட்டும். என் மீது பொய் சொல்வது ஏனையவர்கள் மீது பொய் சொல்வதை போன்றல்ல. என் மீது பொய் சொன்னால் வேண்டுமென்று யாராவது அவர் தனது இருப்பிடத்தை நரகத்தில் எடுத்துக் கொள்ளட்டும் என்பது போன்ற பல்வேறு ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஹதீஸ்கள் எதனை எங்களுக்கு குறிப்பிடுகின்றன என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைத்து ஏதாவது ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால் அதிலே மிக 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 கவனம் எங்களுக்கு தேவை என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்கின்றன. எனவே நபியுடைய ஹதீஸுடைய விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டல் நபியுடைய காலத்திலே கொடுக்கப்பட்டுவிட்டது. இதன் மூலமாக நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம்? நபியவருடைய காலத்திலே ஹதீஸ்களை மக்களுக்கு அறிவிப்பதற்கு அனுமதி இருந்தது என்பதை இந்த ஹதீஸ்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அதனால்தான் யாராவது பொய் சொன்னால் அதற்கு தண்டனை என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவிக்குவதற்கு அனுமதி இல்லை என்றால் இப்படியான தண்டனைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதிலிருந்து இன்னொன்று விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நபி அவர்களிடத்தில் இருந்து ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது யாராவது அறிவித்தால் அவருடைய விடயத்தில் நாங்கள் மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அவருடைய விடயத்தை அவர் நம்பகமானவரா இல்லையா என்பதை ஆராய்ந்துதான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் மீது பொய்யை யாராவது சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக. அதனால்தான் நாங்கள் பார்க்கிறோம், சில சஹாபாக்கள் ஹதீஸ்களை அறிவிக்கும் போது மிக கவனமாக இருந்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அனஸ் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக சொல்கிறார்கள். அதிகமான ஹதீஸ்களை எனக்கு அறிவிப்பதை விட்டு என்னை தடுப்பது என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், யார் என் மீது போய் சொல்வாரோ அவர் நரகத்தை தனது இருப்பிடமாக அடித்துக் கொள்ளட்டும். எனவே எனக்கு தெரியாமலே ஏதாவது தவறு இழைத்து விடுவேனோ என்பதற்காகத்தான் நான் அதிகமாக ஹதீஸ்களை அறிவிப்பதில்லை என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் வரும் பொழுது அதிகமான பொய்யர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்படாத பல ஹதீஸ்களை உங்களுக்கு கொண்டு வருவார்கள். உங்களுக்கு அவர்களை விட்டு நான் எச்சரிக்கிறேன், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விடக்கூடாது, குழப்பத்தில் ஆழ்த்தி விடாமல் இருக்கட்டும் என்பதாக சொன்னார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் பொய் சொல்வதை விட்டு நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அவருக்கு பின்னாலும் சில பொய்யர்கள் வருவார்கள். அவர்களுடைய விடயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவேதான் நபியருடைய ஹதீஸை அறிவிக்கக்கூடியவருடைய விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக அவர்களுடைய விடயங்களை ஆய்வு செய்கின்றோம். ஏன் மார்க்கத்திலே இல்லாதவை நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காக. எனவே இந்த ஹதீஸ் தான் எங்களுக்கு ஹதீஸ் கலையினுடைய அடிப்படை. ஹதீஸ் கலையினுடைய அடிப்படை என்பதாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதே போல சூரத்து ஹுஜராத்திலே இருக்கக்கூடிய வசனம், யாராவது ஒரு பாவி உங்களுக்கு ஒரு தகவலை கொண்டு வந்தால் அதனை நீங்கள் தீர்க்க விசாரியுங்கள், அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற அந்த வசனத்தையும் நாங்கள் ஆதாரமாக பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கற்றுக்கொள்ளுமாறு சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதிலே ஒன்றுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமை நாளில் உங்களுடைய ஷஃபாஅத்தை, உங்களுடைய சிபாரிசை பெறுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைராவே, இந்த கேள்வியை உங்களுக்கு முன்னால் வேறு யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் லிமா ரஅய்து மின் ஹிர்ஸிக அலல் ஹதீஸ், ஹதீஸ்களின் மீது உங்களுக்குள்ள ஆர்வத்தின் காரணமாக இது போன்ற கேள்வியை உங்களை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது என்பதை நான் ஏற்கனவே புரிந்து வைத்திருந்தேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஹதீஸ்களை தேடி படிக்குமாறு ஆர்வமூட்டுவதை இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு ஹதீஸ் தான், நவ்வரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மின்னா ஷைஅன், எங்களிடத்தில் இந்த ஒரு விடயத்தை கேட்டு அதனை கேட்டவாறே ஒப்புவிப்போருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக, பிரகாசத்தை வழங்குவானாக என்ற ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துஆ ஹதீஸ்களை நபியவரிடத்தில் கேட்டு மற்றவர்கள் கட்டி வைக்குமாறு ஆர்வமூட்டுகிறது. அதே போல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான ஒரு சஹாபி. அவர் என்ன சொன்னார், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய அனைத்தையுமே நான் எழுதி கொண்டிருந்தேன். குறைஷிகள் என்னை தடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்வதை எல்லாம் எவ்வாறு நீ எழுத முடியும்? நபி அவர்கள் ஒரு மனிதர் அல்லவா, கோபத்திலே சந்தோஷத்திலே அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது நான் எழுதுவதை விட்டு தவிர்த்து கொண்டேன். பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த விடயத்தை சொன்ன பொழுது அவர்கள் தனது நாவை காட்டி, தனது விரைவினால் நாவை காட்டி சொன்னார்கள், நீங்கள் எழுதுங்கள். தனது வாயை காட்டி சொன்னார்கள், எழுதுங்கள், எனது வாயிலே இருந்து சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வெளிப்பட மாட்டாது என்பதாக சொன்னார்கள். எனவே இதுவெல்லாம் இவர்கள் ஹதீஸை எழுதுவதற்கும் படிப்பதற்கும் எப்படி சஹாபாக்களை ஆர்வமூட்டி இருக்கிறார் என்பதை எங்களுக்கு சொல்கிறார். அதே போல புகாரியிலே வரக்கூடிய நூல் ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் என்னை விட அதிகமாக ரசூலுல்லாஹ்விடத்தில் ஹதீஸ்களை கேட்டு படித்தவர் யாரும் இல்லை.
அப்துல்லா அமர் ரலியல்லாஹு அன்ஹு தவிர அவர் எழுதினார், நான் எழுதவில்லை. அவருக்கு வித்தியாசம். நான் ஹதீஸ்களை கேட்டு மரணம் செய்து கொண்டேன், அவர் எழுதி கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே உரை நிகழ்த்திய பொழுது ஒரு யமனைச் சேர்ந்த ஒரு மனிதர் இதனை எழுதித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூ ஷாஹ் என்பவருக்கு அதனை எழுதி கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். எனவே ரசூலுல்லாஹ் உடைய ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரை ஹதீஸ் தான். எனவே அதனை எழுதுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். அதே போல நாங்கள் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது சுன்னத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். உங்களில் ஒருவர் சாய் கதிரையிலே சாய்ந்து கொண்டு நான் சொன்ன ஒரு கட்டளை அவருக்கு வரும் பொழுது அல்லது ஒரு தடை அவருக்கு வரும் பொழுது அது எங்களுக்கு தெரியாது, குர்ஆனில் வந்ததை மாத்திரம்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று யாரும் சொல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் கைஸ் என்ற அந்த தூதுக்குழு வந்த பொழுது அவர்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு அதை நீங்கள் மரணமிட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கும் மரணமிடுவதற்கும் அதனை எழுதி வைப்பதற்கும் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே எழுதியும் மரணமிடப்பட்டும் வந்திருக்கின்றன. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் இந்த விடயத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் ரசூலுல்லாஹ் மரணித்ததன் பின்னால் எவ்வாறு கவனம் செலுத்தினார்கள் என்று நாங்கள் பார்த்தால், அதை ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா அமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சேர்ப்பதிலே அதனை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்தார்கள், அப்துல்லா அமர் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி பாதுகாத்தார்கள். அதேபோல அவர்கள் மரணித்தவுடன் இந்த சஹாபாக்களுடைய இந்த ஆர்வம் குன்றுவிடவில்லை. மாற்றமாக புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம், பாபுல் குரூஜ் ஃபீ தலபில் இல்ம், கல்வியை தேடுவதற்காக வெளியேறி செல்வது என்ற பாடத்திலே அவர்கள் இமாம் புகாரி ஹதீஸை ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஹதீஸ் தான். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை கேட்பதற்காக, ஒரே ஒரு ஹதீஸை கேட்பதற்காக அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒரு மாதம் பயணம் செய்து செல்கிறார்கள். அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அவரிடத்திலே இருந்த அவர்கள் நபியிடத்திலிருந்து நேரடியாக கேட்ட ஒரு ஹதீஸை அவரிடத்திலிருந்து நேரடியாக கேட்பதற்காக வேண்டி ஒரு மாத பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல நிறைய சஹாபாக்களுடைய ஹதீஸ்கள் சிறிய சஹாபாக்கள் மூத்த சஹாபாக்களிடத்தில் இருந்து ஹதீஸ்களை கேட்டு அறிவித்திருக்கிறார்கள். உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்கள் மரணிக்கும் பொழுது அவருக்கு மிகச் சிறிய வயது, ஆனால் அவர்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள். எப்படி அறிவித்தார்கள்? மூத்த சஹாபாக்களிடத்திலிருந்து கேட்டு அறிவித்தார்கள். எனவே இதுவெல்லாம் அவர்கள் ஹதீஸுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை எங்களுக்கு காட்டுகிறது. அதே போல சஹாபாக்கள் குலஃபா ராஷிதீன்களுக்கு பின்னால் வந்த நபித்தோழர்களா ஆட்சி செய்த நபித்தோழர்கள் இவர்கள் குர்ஆனோடு மாத்திரம் தமது தீர்ப்புகளை சுருக்கிக் கொள்ளவில்லை, மாற்றமாக ஹதீஸையும் அவர்கள் ஆதாரமாக எடுத்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியவர்களுடைய அனந்தர சொத்தை கேட்டது பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நபிமார்களுடைய அனந்தர சொத்து அது அவருடைய குடும்பத்தினருக்கு கொடுக்கப்பட மாட்டாது, அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே தர்மம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஹதீஸ். எனவே அதை உங்களுக்கு தர முடியாது என்பதை அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஜூசியிடத்திலிருந்து வரிப்பணம் அறவிடுவதிலே அவர்கள் பின்வாங்கினார்கள். அப்பொழுது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜூசியிடமிருந்தும் வரிப்பணம் ஜிஸ்யா அறவிட்டார்கள் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அதனை அமல்படுத்தினார்கள். எனவே ஒரு நாட்டினுடைய முக்கியமான ஒரு பொது சட்டத்திலே கூட ஒரே ஒரு சஹாபி அறிவித்த ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு நாட்டினுடைய சட்டத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்கள் பார்க்கிறோம், சஹாபாக்கள் யாராவது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னாவிலே கவலையீனமாக பொடுபோக்காக
நடந்து கொண்டால் அதனை கடுமையாக சாடியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய பெண்களை பள்ளிவாசலுக்கு செல்வதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள், அவர்கள் உங்களுக்கு அனுமதி கேட்டால் என்று சொன்ன பொழுது அவருடைய ஒரு மகன் பிலால் என்பவர், இல்லை நாங்கள் அவர்களை தடுத்துதான் ஆகுவோம் என்று சொன்னார்கள். அப்போது அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு கடுமையாக ஏசிவிட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதாக நான் சொல்கிறேன், நீ சொல்கிறாய் நாங்கள் தடை செய்வோம், இல்லை விடமாட்டோம் என்று சொல்கிறாயா என்று அலற்றினார்கள். அதே போல சஹாபாக்கள் நபியவர்களிடத்தில் இருந்து கேட்ட பார்த்த விடயங்களை அப்படியே அதற்கு பின்னால் வந்த தாபியங்களுக்கு செய்து காட்டினார்கள். ஒரு பாத்திரத்திலே நீரை எடுத்துக்கொண்டு வந்து தாபியங்களுக்கு இவ்வாறுதான் நபியவர்கள் உதவு செய்தார்கள், அதே போல தொழுது காட்டி இவ்வாறுதான் நபியவர்கள் தொழுதார்கள் என்று செய்து காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவும் சுன்னா பாதுகாக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய காலம், அதுக்கு பின்னால் வந்த காலங்களில் என்பதற்கு தெளிவான ஒரு ஆதாரம். இதெல்லாம் சஹாபாக்கள் செய்கிறார்கள். எனவே புகாரி இமாம் வந்துதான் புதிதாக கண்டுபிடித்தது போன்று சொல்வதே எவ்வளவு தவறு என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போல சஹாபாக்கள் தமக்கு மத்தியிலே எழுத்து பரிமாற்றங்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய மார்க்க சட்டத்திட்டங்களை எழுதி ஏனைய சஹாபாக்களுக்கு அனுப்பக்கூடியவராக இருந்தார்கள். ஜக்காத் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று உதாரணமாக ஜக்காத்துடைய விரிவான சட்டங்கள். அதே போல ஜாபிர் என்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி அனுப்பினார்கள். அதே ஜாபிர் பின் சமுரா என்பவர் ஆமிர் பின் ஸஅத் பின் அபி வக்காஸ் என்பவருக்கு ஒரு ஹதீஸ் எழுதி அனுப்பினார். அப்துல்லாஹ் பின் அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் பின் உபைதுல்லா என்பவருக்கு ஹதீஸில் எழுதி கொடுத்தார்கள். இப்படி நாங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியும். அதே போல சிலர் என்ன செய்திருக்கிறார்கள், மிம்பரிலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு உதாரணமாக மிம்பரிலே இருந்து கொண்டு சொன்னார்கள், விபச்சாரம் திருமணம் முடித்து விபச்சாரம் செய்வர்கள் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டத்தை சொன்ன பொழுதும் சொன்னார்கள், நீண்ட காலம் சென்றதன் பின்னால் யாராவது வந்து கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் குர்ஆனிலே இல்லை என்று சொல்லி வடிகட்டி சென்று விடக்கூடாது. அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த கல்லெறிந்து கொள்ளக்கூடிய சட்டம் சத்தியமானதுதான். ஆதாரம் கிடைத்தால் திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரம் செய்தது நிரூபிக்கப்பட்டால் அதற்கு கல்லெறிந்து கொள்ளக்கூடிய சட்டம் சத்தியமானதுதான் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஏன் அவர்கள் சொல்கிறார்கள்? ஆதாரம் ரஜம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே நாங்கள் அதற்கு பின்னால் கல்லெறிந்து கொண்டோம் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல தாபியீன்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலே மிக அதிகமான முக்கியத்துவம் வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உர்வத் பின் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சாட்சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் படித்துக் கொண்டார்கள். அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணிப்பதற்கு 4-5 வருடங்களுக்கு முன்னாலே சொன்னார்கள், உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்தால் கூட அவரிடத்திலே உள்ள எல்லா ஹதீஸையும் நான் படித்துக் கொண்டேன் என்பதனால் நான் கை சேதப்பட மாட்டேன் என்பதாக சொல்கிறார்கள். அதே போல சஹாபாக்களோடு எப்பொழுதுமே கூட இருந்து அவர்களுடைய ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கு, மரணமிடுவதற்கு, பாதுகாத்து வைப்பதற்கு தாபியீன்கள் மிக அதிகமாக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக தாபியீன்கள், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்து தாபியீன்களுடைய காலத்திலே இந்த ஹதீஸ்கள் சர்வசாதாரணமாக பரவலாக எழுதுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம், இமாம் அஹ்மத், இமாம் மாலிக் இவர்கள் எல்லாம் உருவாகுவதற்கு முன்னாலே எழுதுவதற்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஷேக் முஹம்மது முஸ்தபா அல்-ஆலவி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலைஞர், அவருடைய ஒரு நூல் இருக்கிறது, திராசாத்துன் பில் ஹதீஸ் நபவி வ தாரீஹ் தத்வீனிஹி. ஹதீஸினுடைய நபிகளுடைய ஹதீஸ் சம்பந்தமான ஆய்வுகளும் அதேபோல தொகுக்கப்பட்ட, எழுதப்பட்ட, பதியப்பட்ட வரலாற்று சம்பந்தமான வரலாறு சம்பந்தமான ஆய்வுகளும் என்று அவருடைய அந்த நூலிலே சஹாபாக்கள், தாபியீன்களுக்கு பின்னால் வந்த தபாத் தாபியீன்கள், இவர்களிலே ஹதீஸ்களை எழுதியவர்கள் யார், எத்தனை பேர், அவருடைய பெயர்கள் என்ன, இந்த பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள்.
அதில் முதலாவது நூற்றாண்டிலே இருந்த தாபீன்களில் 53 பேர்கள் இந்த ஹதீஸில் எழுதிய 53 பேர்களுடைய பெயர் பட்டியல் அங்கே காணப்படுகின்றன. அதற்கு பின்னால் 2ஆம் நூற்றாண்டிலே வந்த தாபீன்களிலே 99 தாபீன்கள் என்று சஹாபாக்களுடைய மாணவர்கள் 99 பேர் இந்த ஹதீஸை எழுதி பாதுகாத்தார்கள் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் 100ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 100ஆம் ஆண்டு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதன் பின்னால் அவர்கள் உத்தியோகபூர்வமாக இந்த ஹதீஸை தொகுப்பதற்கு கட்டளையிட்டார்கள். எனவே இதனை வைத்துக் கொண்டுதான் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஹிஜ்ரி 100ஆம் ஆண்டு வரை இந்த ஹதீஸ்கள் தொகுக்கப்படவில்லை என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். உண்மையில் அது என்ன விடயம் என்னவென்றால் உத்தியோகபூர்வமான தொகுப்பு 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 1ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே தான் நடந்தது என்பதுதான் உண்மை. இதனை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபுல் இல்மிலே கல்வி என்ற பாடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுன்னாவை தொகுக்குமாறு கட்டளையிட்ட விடயத்தை. அடுத்ததாக இது தாபீன்களுடைய காலம். அதற்கு பின்னால் தாபீன்களுடைய மாணவர்களாகிய அத்பாஉத் தாபீன்கள் இவருடைய காலத்திலேதான் என்ன நடந்தது என்று சொன்னால் ஹதீஸ்கள் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு தொகுக்கப்பட்டன. தலைப்பு ரீதியாக தொகுக்கப்பட்டது. எனவே இந்த இடத்திலே நாங்கள் முக்கியமான சில விடயங்களை வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன வேறுபாடுகள் என்றால் ஒன்று இருக்கிறது ஹதீஸ்களை வெறுமனே எழுதி பதிவது. இது சஹாபா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்தே அது நடைபெற்று வந்திருக்கிறது. அதற்கு பின்னால் ஹதீஸ்களை தலைப்பு ரீதியாக தொகுப்பது. அடுத்தது இரண்டாவது என்ன ஹதீஸ்கள் உத்தியோகபூர்வமாக தொகுக்கப்படுவது. மூன்றாவது கட்டம் என்னவென்று சொன்னால் ஹதீஸ்களை தலைப்பு ரீதியாக தொகுப்பது. இதற்கு முன்னால் ஹதீஸ்களை தொகுத்தவர்கள் எப்படி தொகுத்தார்கள் என்று சொன்னால் பொதுவாக கிடைக்கக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் என்ன செய்வார்கள், அப்படியே எழுதி வைத்து விடுவார்கள். அது சில வேளை தனித்தனியான தாள்களிலே, தோள்களிலே, மிருகத்தினுடைய தோள்களிலே, ஓலைப்பட்டைகளிலே, இப்படி பல்வேறு சாதனங்களில் அது எழுதப்பட்டிருக்கும். ஆனால் பிற்காலத்திலே அறிஞர்கள் தாபீன்களுடைய காலத்திலே செய்த வேலை என்னவென்று சொன்னால் அதனை தலைப்பு ரீதியாக ஒழுங்குபடுத்தி அட்டைக்குள் 2 அட்டைகளுக்குள் அதனை ஒன்று திரட்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்கள் தாபீன்களுடைய காலத்திலே எழுதப்பட்டவைகள் எல்லாம் தலைப்பு ரீதியாக தொகுக்கப்பட்டவைகள் அல்ல, மாற்றமாக மரணமிடுவதற்கும் மீட்டிக் கொள்வதற்காகவும் தான் அவர்கள் எழுதினார்கள். ஹதீஸ்களை மீட்டிக் கொள்வதற்காகவும் மரணமிடுவதற்காகவும் தான் எழுதினார்கள். தாபீன்களுடைய காலத்திலேதான் இவைகள் தொகுப்புகளாக வெளியிடப்பட்டன, ஒழுங்குபடுத்தப்பட்டன, தலைப்பு ரீதியாக ஒழுங்குபடுத்தப்பட்டன என்பதாக சொல்கிறார்கள். எனவே ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுதான் ஹதீஸ் கலையின் பொற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலம். இந்த காலத்திலே தான் இமாம் புகாரி உட்பட பல்வேறு அறிஞர்கள் பல நூல்களை எழுதினார்கள். ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பிரத்யேகமான பணி என்னவென்றால் அவர்கள் ஆதாரபூர்வத்திலும் சஹீஹான ஹதீஸ்களிலும் உயர்ந்த தரமுடைய ஹதீஸ்களை மாத்திரம் தொகுத்ததால் அவர்களுடைய அந்த பிரத்யேகமான சிறப்பம்சம். எனவே அந்த சகோதரர்களே, இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வந்த முக்கியமான விடயம். இன்ஷா அல்லாஹ் எங்கிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு அடுத்த தலைப்பை நாங்கள் பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது. அடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான தெளிவுகளை நாங்கள் வழங்குவோம். இன்ஷா அல்லாஹ் அது முக்கியமான ஒரு தலைப்பு என்னவென்றால் முத்தவாத்திர் ஆஹாத் என்ற ஹதீஸ்களை பற்றி. ஹதீஸ்களை முத்தவாத்திர் ஆஹாத் என்பதாக பிரிக்கப்படுகிறது. அந்த பிரிவு எவ்வாறு உருவாகியது, அது ஏற்கத்தக்க ஒரு முறைதானா, அதனை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், இதன் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், பிரச்சனைகள் என்ன என்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.